guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னா இது வந்து லெஸ்பியன் ப்ராங்க்கு. ஸோ ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அண்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும், லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம், எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மைக் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியணும். ஸோ எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு 7 o'clock எடுக்கணும்னு நினச்சேன், பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டானா எங்கள் தாத்தாலாம் வந்துடுவார், அப்புறம் அவர் அப்படியே வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் எங்கள் அம்மாச்சி வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்தேன். ஸோ போய் வீடியோ போய் பாருங்கள். இருக்காங்க வெளியே, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சிரிக்காமல் இருக்கணும். கடவுளே, அம்மாச்சி அம்மாச்சி என்ன ஒரு நிமிஷம் வாவேன். எடுப்போம், எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மாதான். என்னன்னா மச்சி, என்கிட்ட ஒன்று சொல்ல போறேன். ஆனா இது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லுவ. நான் சத்தியமா நாளை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ என்ன சத்தியம்? யார்கிட்டையும் எங்கள் அப்பா கிட்ட, பெரியம்மா கிட்ட எல்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேல? நானும் சொல்ல மாட்டேன். முக்கியமானது எனக்கு இது சொல்லக்கூடாதுங்கிற வார்த்தை இருந்தால் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு நீ என்ன வேணா பண்ணா நான் சொல்ல வைப்பேன். சொல்லக்கூடாது மச்சி, நான் உன்கிட்ட தானே சொல்றேன். சொல்லு சொல்லு. நல்லா இருந்தா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நல்லதா பயன்படுத்துறதா இருந்தா சொல்ல மாட்டேன். எந்திரிச்சு உட்காரு. உட்காந்துட்டு ஏன் என்ன உயிர்வாங்க சொல்லு. ஐயோ அம்மா, மறக்காத சொல்லுங்க, மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. நீ எப்படி சொல்லனா, நான் சொல்ல போறது உனக்கு புதுசாக தான் இருக்கும், சரியா? ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரின்னு சொல்லு, அப்போ நான் சொல்ல. சரி சொல்லு. என்ன தெரியுமா? சரி, எப்படி சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்றியா? ஆமாம், எப்படி சொல்லன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆட சொல்லு. யார்கிட்டையும் சொல்லாது, யார்கிட்டையும் சொல்லாதுன்னா யார்கிட்ட போய் சொல்ல சொல்லு. ஒன்னுட்ட மட்டும் தான் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல. ஆனால் நீ எல்லார்ட்டையும் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் எனக்கு பிரச்சனை தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? படத்துல நடிப்பாங்க. அதெல்லாம் இல்ல மச்சி. நீ வேற ஏதாச்சும் என்னன்னா, இப்ப நீ பாக்குறீல எவ்வளவு பசங்க எல்லாம் நம்மள கொடுமைப்படுத்தினே இருக்காங்க. ஆனா நான் லவ் பண்றேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? லவ் பண்றேன்னா யாரடி லவ் பண்றோம்னா லவ் பண்ற வயசு இல்ல. கம்முன்னு மூடிக்கிட்டு படிக்கிற வழி பாரு. இரு, நான் சொன்னேன்ல, நான் சொல்றேன். படிக்கிற வயசு, நீ லவ் பண்ற வயசு இல்ல. இரு, நான் சொல்றேன். எத்தனையோ சாதிக்க வேண்டிய வேலை. சாதிக்கலாம். ஆமா, சாதிக்கிறதுக்கு தான் இப்ப சொல்றது கேளு. இதுதான் இப்ப ட்ரெண்டு, சரியா? இப்ப ட்ரெண்டுனால நான் அந்த ட்ரெண்டுக்குள்ள போறேன். சரி, அந்த புள்ளை லவ் பண்ணுவாங்களே, எனக்கு ஒரு புள்ளை பிடிச்சிருக்கு. சொல்ற? என்னடி சொல்ற? அந்த புள்ளைய என்கிட்ட சொல்லுச்சு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ நான் அந்த பிள்ளைய தான் லவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் மச்சி ட்ரெண்டு. வெங்காயம்
இந்த செல்லுல பார்த்தாடி கெட்டு போயிட்டீங்க கரும்பு பிடிச்சவங்களா மச்சி நிஜமாதான் அட இங்க இங்க நிஜமாதான் மச்சி. நாளைக்கு கல்யாணம் பண்ணா முன்னைக்கு போய் கல்யாணம் பண்ணுவாளா? ஆமா இப்பதான் அது பண்றாங்கல்ல வெங்காயம் பண்றாங்க மச்சி. ஓடி நான் இந்த செல்லுல பார்த்து நல்லா கெட்டு போயிட்டு மச்சி உண்மையாதான் மச்சி. எவன் சொன்னது உனக்கு லவ் பண்றேன்னு? அவ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்கா. அவ சொன்ன நீ எதுக்கு இப்படி காட்டின்னு இருக்க. அவ வந்து சொன்னா எனக்கு ஒண்ணு அவளை சின்னதுல இருந்து எனக்கு தெரியும். சரியா? ஆமா எனக்கு சின்னதுல இருந்து அவளுக்கு எனக்கு தெரியும். எனக்கும் அவளை பிடிக்கும். இப்ப நம்மள பத்தி தெரிஞ்சா போதும்ல. சொல்லு, யார்கிட்டயும் சொல்ல கூடாது. பைத்தியகாரி போங்க. அதெல்லாம் வெளிநாட்டு தான், நம்ம நாட்டுக்கு மச்சி எங்க இருந்தா என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். வெங்காயம் ஃபீலிங்ஸ். வெங்காயத்தை கொண்டு குப்பையில போடு. ஃபீலிங்ஸ் வெங்காயம் மச்சி நிஜமாதான். அப்போடி அப்ப நீ கல்யாணமா பண்ண மாட்டியா? கல்யாணம் எல்லாம் பண்ண தேவையில்ல. வெங்காயம் தேவையில்லை போ. அட உண்மையாதான் கல்யாணம் எல்லாம் பண்ண தேவையில்ல. அதான் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க, உங்க அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க. நீதான் பசங்க கூட நீ என்னை கொண்டு போய் பிள்ளைங்களோட தான் பேசணும். பிள்ளைங்களோட பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லுவாங்களா? லூஸ் புடிச்சோம். அந்த செல்லுல பாக்கறன்னு இல்ல கரும்பு புடிச்சிருக்கலாம். பாக்குறீல இப்ப அப்படிதான் ட்ரெண்ட். வெங்காய ட்ரெண்ட் அதுதான் மாச்சி. உண்மையா அதுதான் ட்ரெண்ட். வெங்காயம் இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத புஜோ. மாச்சி இரு சொல்றது கேளு. வேலையெல்லாம் பண்ணிட்டு அட இரு சொல்றேன் பாரு. என்னன்னா பிள்ளைங்களோட பேசணும். பசங்களோட பேசவே கூடாது. பிள்ளைங்க காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துனா அப்ப எனக்கு பிள்ளைங்கள தானே பிடிக்கும். புடிச்சா அந்த காலேஜ் ரயில் பயணம் மாதிரி அங்கங்க பழகிட்டு அப்படி இப்படி விட்டுட்டு வந்துடணும். அது எப்படி ரயில் பயணம் மாதிரி தான். காலேஜ்ல பழகணும்னா காலேஜோட விட்டுட்டு வந்துடணும். அதுதான் நம்ம சென்ட்ரேட்டு நம்ம தொழில் பழகணும். தொழில் வச்சோம்னா அதுல பழகணும். அதுல கத்துக்கிட்டு 4 காசு சம்பாதிக்கிற வழி பார்க்கணும். தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தா பொண்ணு போடுவாம்மா சாக்கு. அவங்க வீட்டுல எல்லாம் தெரியும். இப்போ என் வீட்டுல உங்க வீட்டுல சொல்லி சொன்னான். நானும் அவளும் அடுத்த வருஷம் ஒரே ஹாஸ்டல்ல தங்க போறோம். நாங்க 2 பேரும் தான் இனிமே வீடியோலாம் போடுவோம். வீடியோலாம் போட்டா எல்லாருக்கும் இப்பெல்லாம் பிள்ளைங்க வீடியோ போடுறாங்க நிறைய பேரு. பாக்குறீல? அதுதான் எல்லாரும் பண்றாங்க. இனி படிச்சுட்டு எது தொழிலுக்கு போகல. நீ தானே பசங்க கூடயே பேசக்கூடாதுன்னு சொல்ற. நானும் தான் சொன்னேன். ஆமா அப்ப பிள்ளைங்களோட பேசினா பிள்ளைங்கள தானே பிடிக்கும். பேச வேண்டாம்னு சொல்ல பேசு. அப்ப பசங்க தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது பாப்பா. நான் அதைத்தான் சொல்றேன். நான் சொல்றது கேளு. இந்த செல்லுல போறதுக்கோசம் பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நீ பொழைக்கும். நாளைக்கு உன்னோட ஜூஸரே வீணா போயிடும். எதுக்கு மச்சி இப்ப சிரிக்கிற நீ? எனக்கு சிரிப்பு வருது நீ பேசுறது. எனக்கு கோவம் வர மாட்டேங்குது, சிரிப்பு தான் வருது. நீ சிரிக்காத. நீ எந்த சொக்காது. நான் வந்து அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி உன்கிட்ட சொல்லிச்சு. அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நீ சொல்றது கேளு ஃபர்ஸ்ட். அதுதான் ட்ரெண்டு. புரியுதா? ஒரு ட்ரெண்டும் வேண்டாம். மூடிக்கிட்டு வேலை பாரு. ட்ரெண்ட்ராமா மச்சி உண்மையா அதுதான் மச்சி ட்ரெண்டு. ஆமாமா ட்ரெண்டு. எந்த சொக்காரு நான் உனக்கு சொல்றேன். நான் தெளிவா சொல்றேன். உனக்கு புரிய வைக்க வேற. எனக்கு புரிய வைக்க வேண்டாம். நான் புரிஞ்சுட்டேன். நீ சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன சொல்ல வேண்டாம். இரு. அந்த அளவுக்கு நானும் மழுந்து மூளை கட்டப்படல. என்ன உங்களோட எனக்கு நல்லாவே அறிவு இருக்கு. அறிவு இருக்குல்ல. என்னன்னு இப்ப சொன்னோமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் சொல்ல மாட்டேன். சொல்லு என்னன்னு சொல்லு. தெரியும் இப்பெல்லாம் தான் நாட்டுல உள்ளதா டிவியில போடுறதானே இப்பெல்லாம் நடக்குது. அது முக்கியமா அதுதான் வந்துட்டு இருக்குது. பாத்தீங்களா? அப்பலாம் கூட ஒருத்தி லைவ்ல சண்டை ஓட்டுட்டு இருந்தாளுங்களே. பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க தான் சண்டை போட்டுக்கிறது. பிள்ளைங்க லவ் பண்ணிக்கிறது. பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுதான் பாரு. ஒரு பையனை கல்யாணம் பண்ணும். குழந்தை பெத்துக்கணும். அது படிக்க வைக்கணும். அதுக்கு செலவு பண்ணும். ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம செலவு பண்ணும். நம்ம சாப்பிட்டோமா தூங்கினோமா செலவு இல்லமாச்சி. அப்புறம் உனக்கு சீர் வைக்கணும்னு இல்லை. புரியுதா? சீர் வைக்க அவசியமா? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் செய்யணும். காது குத்து வைக்கணும். அதெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் தேவையில்ல.
புரிஞ்சுதா என்ன? புரிஞ்சுதாக்கா, புரிஞ்சுது. உண்மையாதான் மச்சி நான் சொல்றேன். நம்ம நாட்டுக்குள்ள சரி வராது. இல்லைன்னா நம்ம அந்த நாட்டுக்கு போயிருவோமா? அப்படித்தானே போ. நானும் கண்ணு காணாத நானும் இருந்துக்கிறேன். அவன் வெளிநாட்டுல படிக்கிறான்னு நானும் விட்டுறேன். கம்முனு வெளிநாட்டுக்கு போய். அப்ப எனக்கு காசு நீ சம்பாதிச்சு போ. வெளிநாடு பத்தாது. வெளிநாடு போய் நீ என்னமோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்க்க மாட்டேன், நானும் பார்க்க மாட்டேன். அப்ப எங்களை பார்க்க வர மாட்டேன். நான் இதுக்கு வரேன். நீ வெளிநாடு போயிட்டுன்னா அதான் என் பேத்தி வெளிநாடு போயிட்டேன், என் பேத்தி வெளிநாடு போயிட்டேன்னு அது ஒரு பெருமையாக நான் பேசணும் இல்லை. அப்ப உனக்கு வெளிநாடு போய் உனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நானும் அவளும் வெளிநாடு போயிடுறோம். சரியா? சரியா மச்சி? இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் மச்சி. பையன் எத்தனை நாளைக்கு தான் பையனே கல்யாணம் பண்றது சொல்லு? பசங்களே எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணி சீரழியறது சொல்லு. வேணும்னா கல்யாணம் இவ்வளவு லவ் பண்ணிக்கலாம், கூட இருந்துக்கலாம், அப்புறம் வேணாம்னு விட்டு வேற பிள்ளைய பிடிச்சிக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ சம்மதம்னு சொல்லிட்ட, வெளியூர் போய்க்கோ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்ட. கேட்டாங்கன்னா நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். சரியா மாட்டேன். 2 பேரும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்றுவேன். அப்படி சொல்லி நீங்க எல்லாத்தையும் இங்க அடக்கிடுவேன். ஆமா, வேலைக்கு போனா வெளிநாட்டுல வேலை கடத்திருக்காம 2 பிள்ளைங்க சேர்ந்து போகுதுக்கலாமான்னு அப்படி சொல்லிடுறியா? இப்ப போனா பிரச்சனை இல்லை உனக்கு. நீ இப்ப அப்ப போகணும்னு என்ன இருக்குது மனசுக்குள்ள இருந்து வச்சிருக்கிற? அட நான் என்ன இதுவா சொல்லிட்டு இருக்கேன்? பிச்சு போடுவோம், பிச்சு தேவை. கம்ம நீ வந்துரு சமைக்கிறதுக்கு. சரியா? அவளுக்கும் சமைக்க தெரியாது, எனக்கு ஏதோ தெரியும் சமைக்க. இப்ப நீ வந்துரு சமைச்சு போட. எல்லாம் அவளும் கல்யாணம், அவங்க அப்பா அம்மா பாப்பாங்க, உங்க அப்பா அம்மா பாப்பாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணி. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சரியா? உங்க அப்பா அம்மாக்குலாம் உங்க வீட்டுல கேட்டு சொல்லு அப்படி சொல்லிடுறாங்க. என்னன்னு வீட்லயே சரியா அப்படின்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறோம். போய் உங்க அப்பா கேளு சரியானு. எங்க அப்பா இது கேட்டுக்கிட்டு சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. உங்க அப்பா கேளு. நான் அப்பா அந்த புள்ளைங்க நான் லவ் பண்றப்பா, அந்த புள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க அப்பாட்ட கேளு. காயாட்ட போய் சொல்லு, காயாட்ட சொல்லுதுன்னு கேட்க விளக்கு பார்த்தேன். அதெல்லாம் இல்ல மாச்சி, பசங்களாம் ஆவாது. சரியா? புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சு. பசங்களாம் வேண்டாம். நீதான் பசங்களோடயே பேசக்கூடாது, பசங்களோட எதுக்கு பசங்களோட பேசுற அப்படின்னு கேக்குறேன். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு பசங்களோடவே உருண்டுகிட்டே கிடக்கணுங்கிறதையா? அட்லீஸ்ட் பேசணும், அப்பதான் அவங்க மேல ஆசைலாம் வரும். பேசிட்டு தான் இருக்கிறேன், அப்புறம் என்ன பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த பசங்களோட பேசாத இருக்கிற? உங்க ஊர்ல 2-3 பசங்க வச்சிருக்கிற, பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஊர்ல 2-3 பசங்க வச்சிருக்கிற, பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப அதான் பசங்களும் வரானுங்கள பிறந்தனால அது இதுன்னு எவனே பேர் சொல்லி கூப்பிடுறேன். அப்புறம் இங்க வந்தாலும் மகுளிச்சுட்டு பேசுறேன், அங்க இவங்கிட்ட பேசுறேன். அப்புறம் என்ன இங்க இருந்தா எங்களை சேர விட மாட்டேங்கிறீங்க. நீ நாங்க போறோம், வெளியூர் போறோம், நாங்க ரீல்ஸ் போடுறோம், வீடியோ போடுறோம், செல்லு வாங்கி கொடுத்துருக்க, அந்த செல்ல நீ பாரு. என்ன மாச்சி நீ சிரிச்சுனே இருக்க? சொல்லுறது உனக்கு புரியவே மாட்டேங்குது. உப்புமா கலர் நான் என்ன என் வாழ்க்கைய பேசின்னு இருக்கேன், நீ உப்புமா கலர போறேன்னு சொல்ற. வாழ்க்கையை நாங்க முடிவு பண்ண, உங்க அப்பா முடிவு பண்ணுவாரு, நான்லாம் முடிவு. நான் என் வாழ்க்கைய நான் தான் முடிவு பண்ணுவேன். சரி சரி, நான் வெளியூர் போயிடுறேன். சரி சரியா? அவனுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எனக்கு பணம் அனுப்பிச்சு விட்டுரு. உனக்கு நான் எப்படி போனா, எங்க பிள்ளைய கூட்டிட்டு போ, பையனும் கூட்டிட்டு போ, செல்ல எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் பணம் அனுப்பிச்சிரு கரெக்டா. சரி, நான் உனக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன். நீ என் கல்யாணத்துக்கு வந்துரு. ஆனா நாங்க இன்னும் முடிவு பண்ணல, யார் தாலி கட்டணும் அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. 2 பேரும் தாலி எடுத்து கட்டிங்க. 2 பேருமே தாலி கட்டிங்க. அதான் ஒருத்தரை கட்டுறது, 2 பேருமே கட்டிங்க. இல்லைன்னா தாலி இல்லைன்னா அப்புறம் ஒண்ணு யாராச்சும் கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு நீ இது கட்டினீங்கன்னா அந்த பிள்ளை தாலி இருக்குது, அதனால பொண்ணு பண்ண மாட்டாங்க. நீ உனக்கு தாலி இல்லைன்னா கண்டிப்பா உன்னை கடத்திட்டு போயிடுவாங்க. அதனால 2 பேரும் தாலி கட்டிக்கீங்க. 2 பேரும் தாலி கட்டி. சரி, 2 பேரும் தாலி கட்டிக்க. நீ வந்துரு கல்யாணத்துக்கு. கல்யாணம் பண்ணா
கடா வெட்டுக்கு அது வந்து பக்கம் பொண்ணு விருந்துக்கு. மாப்பிள்ளைனா தான் கூப்பிடுவாங்க. புள்ளையும் எவனும் கூப்பிட மாட்டாங்க. விளக்கு மத்த எடுத்து அடிச்சு விடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைனா நாலு பேர்த்த ஊர் பூரா அழைச்சி மண்டபம் பிடிச்சி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து பெரிய கல்யாணம் பண்ணா தான் கூப்பிடும்னா, நீ ஊர் நீ இது புள்ளையும் கல்யாணம் பண்ணா ஒரு கோயிலுக்கு திருட்டு தனியார் மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்வீங்க. என் புள்ளையும் கல்யாணம் பண்ண என்ன அந்த ஊர் அழைச்சி செய்ய முடியுமா? அந்த அப்படி செய்யும்போது செய்யலாம். எப்படி செய்வ? ஏன் செய்யக்கூடாது? போய் வேணா நீ வேணா தாலி வேணா கட்டிக்கலாம். யாருக்கும் தெரியாது, 2 பேரும் தாலி வேணா கட்டிக்கலாம் யாருமே இல்லாத. ஆனா ஊரழைச்சு செய்ய முடியாது. எனக்கு புரியவே மாட்டேங்குது மாச்சி என்னை பத்தி. ஒண்ணுமே எனக்கு புரிய எனக்கே கடவுளே, நானே எனக்கு புரியாத புரிதல்ல நான் உட்காந்துருக்கிறேன். உனக்கு புரியவே இல்லையா? புரியாத புதிர்ல உட்காந்துருக்கிறேன். உனக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். உன் பிள்ளைக்கே சொல்லிடு. சரி, உன் பிள்ளை கூட்டிட்டு வந்துரு. சரியா? அதான் புள்ள பண்ணிடலாமா? நீ போ, உன் பிள்ளைக்கு துணையா நீ போய் உட்காந்துக்கோ. என்ன போ அம்மாச்சி நீ வந்து இன்னும் பண்றாளாமாக்கா? நீ உன் பிள்ளைக்கு துணையா போய் இரு. போ. ஆமா எங்க அம்மால வரும். ஆமா போ. நீயும் வந்துரு. உன் பிள்ளை கூட்டிட்டு வந்துரு. பத்திரிக்கை எப்படி வைக்கிறது? அது போய்க்கோ. இங்க வா. ஐயோ எங்கள் அம்மாச்சி பாட்டுக்கு போயிட்டாங்க. மச்சி இது எப்படி இருந்துச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு மச்சி இது வந்து விளையாட்டுக்கு பண்ணது. நான் எப்படி இப்போ என்னால் பிள்ளைங்க கூட சும்மா ஹாஸ்டல்லே பேச முடியல. 1008 சண்டை வருது. இது நான் சொல்றேன், நீயும் நம்புற. இது வந்து பேர் என்ன தெரியுமா? இது பேர் பிராங்க். நீ வந்து நானா பிராங்க் ஆயிட்டேன். இது பேர் வந்து பிராங்க், ஏமாத்துறது. இப்ப நீ ஏமாந்துட்ட. நீ ஏமாந்ததா செஞ்சுட்ட. இதுக்கு பேர் வந்து பிராங்க் மாச்சி, தெரிஞ்சுக்கோ. நீ யூடியூப்ல வருவ. ஆமா. வேற ஏதாவது போட்டா தரலாம். பேசி எனக்கு டென்ஷன் ஆக்கிட்டான். மச்சி வீடியோ வந்து ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இது எங்கள் அம்மாச்சி ஏமாறலையா, நான் வந்து கலாய்க்கிறேன்னு நினச்சிச்சான். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் வீடியோவில். ரொம்ப சாரி. அண்ட் எங்கள் அம்மாச்சி என்னால் உட்கார வைக்கவே முடியல, படுத்துக்குச்சு எங்கள் அம்மாச்சி. ஏன்னா தைச்சிட்டு இருந்தாங்களா, அப்படியே வந்து நான் வீடியோக்கு உட்கார வச்சனால எங்கள் அம்மாச்சி வந்து அப்படியே ஆகுனா படுத்துருது. எனக்கு வேறு படுத்தா மூஞ்சி வேறு தெரியாது கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு உட்கார வச்சிட்டே இருந்தேன். அண்ட் எங்கள் அம்மாச்சி உட்கார மாதிரியே இல்லை, மோஸ்ட்டாக படுத்திருந்த மாதிரி தான் இருந்தது. எங்கள் அம்மாச்சியோட மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் எடுக்க முடியல. எங்கள் அம்மாச்சி எக்ஸ்ப்ரெஷனே ஃபஸ்ட்டு தரல, ஏதோ சொல்கிறா சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஜாலியாக லைக் எனக்கு புரியவே இல்லை. நிறையா பேர் வந்து ப்ராங்க் வீடியோலாம் எடுத்தாங்க. அவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க, எங்கெல்லாம் கேமரா வச்சு எடுக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு எல்லாத்தோட பேரண்ட்ஸும் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லைக் போட்டு அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. எங்கள் அம்மாச்சி இதை வந்து காதிலே போட்டுக்கல. எனக்கு என்னன்னே தெரில. கேட்டால் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நான் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். பட் வச்சு செஞ்சிருச்சு. என்னையும் ஏமாத்திடுச்சு. இது ப்ராங்க் எனக்கா இல்லை எங்கள் அம்மாச்சிக்கா அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன்னு வைங்களேன், இனி நான் செத்துருப்பேன். எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் போயிருக்கோம். ஸோ அப்பயுமே நான் அடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க இல்லை. ஸோ மொக்கையாக தான் போச்சு. ப்ராங்க் எனக்கா அவங்களுக்கான்னு தெரியல. நானே கொஞ்சம் நேரத்தில் டவுட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணும் போது தான் எனக்கே தெரியும். ஸோ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்னமோ ரொம்ப ஓவராக மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் எனக்கு நிறையா லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெஸ்ட் யூடியூபர் ஆகி ஒரு நல்ல ப்ராங்க் வீடியோ எடுக்க. ஸோ இன்னும் நான் நிறையா முயற்சிலாம் பண்ணி கேமராவோட கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோவாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு
ஆமாடி நெக்ஸ்ட் என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் சிரித்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சிரிக்காமல் இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.